விஜய் அந்த இடத்திற்கு தாமதமாக வந்தது காரணம் அப்படின்னு சொன்னாரு. காரணமா இல்லையா? உங்க கட்சிக்காரன் தான் நீங்க 12 மணிக்கு வந்து பேசுவீங்க அப்படின்னாங்க. அப்புறம் இன்னொரு இது வந்துட்டு 3 மணிக்கு வந்து பேசுவீங்க அப்படின்னு வாங்கினாங்க. 3 to 10க்குள்ள நீங்க 7 மணிக்கு வந்தீங்க. ஏன் வந்தீங்க? அதுக்கு முன்னாடி நாமக்கல்ல 8:45ன்னு சொல்லிட்டு எத்தனை மணிக்கு போய் பேசுறீங்க? அப்புறம் பழிய தூக்கி உங்க மேல போட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களே, அப்பட்டமான பொய் என்னது? உங்களை நீங்க எது சொன்னாலும் கேட்டுக்கிறது உங்க ரசிகர்கள் இருக்காங்க. ஆனா தமிழ்நாடு இல்லை. அது இவர் வேற சொல்லிக்கிறாரு, நான் தான் தமிழ்நாடு என்றெல்லாம் விஜய் சொல்லிக்கிறாரு. நீங்க எல்லாம் தமிழ்நாடுன்னா தமிழ்நாட்டில் இருந்தீங்க, அந்த பங்களாவில் தானே போய் இருந்தீங்க, உங்களுடைய வீட்டை தானே இருந்தீங்க. அங்க பதுங்கி இருந்துட்டு தமிழ்நாட்டில் தான் தமிழ்நாடு என்னோட வீடு நீங்க போன முறை. இப்போ எல்லாரும் தமிழர்கள் எல்லாரும் நான் தான் விஜய் தான் தமிழ்நாடு அப்படின்றீங்க. இதெல்லாம் உளறல் இல்லையா? நீங்க நான் அங்க வந்ததுக்கு காலதாமத்துக்கு காரணம் என்ன, யாரு அப்படின்னு ஏதாவது சொன்னீங்களா? நீங்க விளக்குங்க. அப்படியே மேலே ஏறி நின்றுட்டு பேசுறீங்களே, கொஞ்சமாவது சென்சிட்டிவிட்டி இருக்கா அவங்ககிட்ட? நீங்க சொல்றீங்க சென்டிமெண்டல் சென்சிட்டிவிட்டி எழுதி கொடுத்துருக்குறாங்க எல்லாத்தையும். அதில் 17வது பக்கத்தில் நடிக்கும் போது தான் அவர் மாட்டிக்கிட்டாரு. அப்படியே இப்படி சொல்லிவிட்டு மைக்கில் இருந்து சற்று தூரம் செல்லவும், சென்று உங்களுக்கு இயல்பாக வர மாதிரி அழவும், அழுது விட்டு மீண்டும் கொஞ்சம் நேரம் கழித்து கண்ணை தொடச்சி கொண்டு வரவும், வந்து ஐ எம் சாரி என்று சொல்லவும், சொல்லிவிட்டு அதற்கு பிறகு உணர்ச்சி பூர்வமாகவே பேசவும், இப்படியெல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் அதான் இன்னைக்கு ஊடகத்தில் வந்துட்டு பெரிய ட்ரெண்டிங். ஏற்கனவே மதுரையிலையும் இதே மாதிரி தான் சொன்னார். இந்த இடத்தில் கையை உயர்த்துக, இந்த இடத்தில் முதலமைச்சரை பார்த்து அவ்வாறு பேசுக, முகத்தை கடுமையாக வைத்துக் கொள்ளவும். என்ன ஷோ காட்டுறீங்க நீங்க?